ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆனால் உண்மை நிலவரத்தை பார்க்கும் பொழுது எஸ்ஐஆர் பணியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைந்ததால் மட்டுமே வாக்குப்பதிவு சதவீதம் உயரவில்லை. உண்மையிலேயே பல புதிய வாக்காளர்கள் கடந்த முறை வாக்களித்ததை காட்டிலும் கூடுதலாக வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை 65 முதல் 70 லட்சம் பேர் அப்படி வந்திருக்கின்றார்கள். கடந்த 2021 தேர்தலில் 3 மணிக்கு வந்து வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் 2026 தேர்தலிலே 3 மணிக்கு வந்து வாக்களித்திருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை 65 முதல் 70 லட்சம் அளவு அதிகம் இருக்கின்றது என்பதன் காரணமாகவே வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த வாக்குப்பதிவு சதவீதம் ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்ன என்பதுதான் இப்பொழுது தமிழக அரசியல் களத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த கூடுதலாக பதிவாகக்கூடிய வாக்குகள் எப்படியும் 6 மணி அளவில் நாம் அந்த நிலவரத்தை பார்க்கும் பொழுது கடந்த முறை வாக்களித்ததை காட்டிலும் இந்த முறை எத்தனை லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க போகின்றோம். அது லட்சக்கணக்கில் இருக்குமா அல்லது 1 கோடியை நெருங்கி விடுமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. எனவே அது 1 கோடியை நெருங்கக்கூடிய பட்சத்திலே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கிட்டத்தட்ட ஒரு 30% அளவிற்கு புதிய வாக்குகள் கூடுதல் வாக்குகள் பதிவாகக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கக்கூடுமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு இருந்தால் அந்த வாக்குகள் யாருக்கு சாதகமாக சென்று முடிந்திருக்கின்றது, யாரை நோக்கி சென்ற வாக்குகள் என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் எல்லாம் எழும். சேப்பாக்கம் தொகுதியை பார்க்கின்றோம். சிறிய தொகுதி, தமிழகத்திலேயே குறைந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. கிட்டத்தட்ட 1,66,000 பேர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலே துணை முதலமைச்சர் போட்டியிடுகின்றார். இதுவரை 67% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். சேப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியிலே மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் 67% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். கடந்த முறையெல்லாம் மொத்தமே 58% தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியிலே வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆனால் இந்த முறை அதை காட்டிலும் கூடுதலாக 67% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் சென்னை வாழ் மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக நாம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்றுதான் பெரம்பூர் தொகுதி. கடந்த முறை பதிவான வாக்குகள் 63% இருந்தது. இப்பொழுது 71% பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்குகள் கடந்திருக்கின்றன. விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி. அதன் காரணமாக அந்த தொகுதியிலே ஆர்வத்தோடு பலரும் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஒவ்வொரு தொகுதியிலும் சென்னையில் இது போன்றுதான் நிலவரங்கள் இருக்கின்றன. கடந்த முறை பதிவான வாக்குகளை 3 மணி நிலவரத்தின் அடிப்படையிலேயே தாண்டி இருக்கின்றது வாக்குப்பதிவு சதவீதம் என்பதை பார்க்கின்றோம். மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறையும் 56 இருந்தது. சற்று வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இந்த முறை அது உயர்ந்திருக்கின்றது. திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட 3 மணி நிலவரப்படியே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கடந்த முறை செய்திருந்த அந்த வாக்குப்பதிவை காட்டிலும் இப்பொழுது வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய சதவீதம் உயர்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட கடந்த முறை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை இந்த முறை உயர்ந்திருக்கின்றது. கடந்த முறை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிட்டு வெற்றியை தவறவிட்டிருந்த சட்டப்பேரவை தொகுதி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவேன் என்று சொல்லி களம் காணக்கூடிய அந்த தொகுதியிலே கடந்த முறை பதிவான மொத்த வாக்குகளை வாக்குப்பதிவு நிறைவடைவதற்கு 3 மணி நேரம் முன்பாகவே தாண்டி சென்றிருக்கின்றது. கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியும் கூட கடந்த முறை பதிவான வாக்குகளை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். சேப்பாக்கம் தொகுதியில் கூட கடந்த முறை பதிவான வாக்குகளை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 10% அளவிற்கும் கூடுதலாக இந்த முறை வாக்குகள் பதிவாக கூடும் என்ற அடிப்படையில் தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 16 தொகுதியிலும் கூட கடந்த முறை 6 மணி அளவில் பதிவான வாக்கை காட்டிலும் இப்பொழுது 3 மணி அளவில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை அதிகரித்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். சென்னை மாவட்டத்தில் சராசரியாக ஒரு 68% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் 74% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஈரோடு மாவட்டத்தில் 75% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 71% வாக்குகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 72% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கும் விதமாகத்தான் இந்த வாக்குப்பதிவு நிலவரம் இருக்கின்றது. அண்ணாநகர் தொகுதியை பொறுத்தவரை 70% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள். திமுகவிலே சிற்றரசு அங்கு போட்டியிடுகின்றார். முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக அண்ணாநகர் தொகுதி இருக்கின்றது. அந்த தொகுதியிலும் ஆர்வத்தோடு வாக்காளர்கள் வருகை தந்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.